நம்ம எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் ஃபியர் ஓவர் கம் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணது? இன்னொன்று, மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபியை நம்ம எப்படி ரிஸ்க் ஃப்ரீயாக பண்ண முடியும்? ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கொஸ்ட்டுக்கு ஆன்சர் தர நம்ம இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் மிஸ்டர் ராமலிங்கம் நம்ம கூட இருக்கார். ராமலிங்கம், நீங்கள் டேக் ஓவர் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ரிஸ்க் எடுத்ததே இல்லை. அப்படி ரிஸ்க் எடுக்காத நான் இன்வெஸ்டரா இருக்கிற பட்சத்துல நான் எப்படிங்க இதுல இன்வெஸ்ட் பண்றது, எப்படி நான் நம்பிக்கையை வளர்த்துக்கிறது அப்படின்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு உங்க மனசுல இருக்கலாம் இல்லையா? சோ உங்களுக்காக தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக் சொல்றேன். ரொம்ப சிம்பிளான டெக்னிக். இது வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணதில்ல. திடீர்னு போட்டா மார்க்கெட் 30% இறங்குன்றாங்க, 60% இறங்குன்றாங்க. நான் எதை நம்பி எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்றது? சரி, ரொம்ப சிம்பிளான டெக்னிக் சொல்றேன். இது உங்களுக்கு உபயோகமா இருக்கலாம். இல்லைங்க எனக்கு ஸ்டார்ட் பண்ண பத்தி நம்பிக்கை இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, உங்க வீட்டுல யாரையாவது கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் நீங்க இதை பத்தி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொண்டு வர்றதுக்காக இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நஷ்டம் வராம எஸ்ஐபில எப்படி இன்வெஸ்ட் பண்றது அப்படின்றது இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம்ஸ். அதுல நம்ம லம்சமா ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம். மாசம் மாசம் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. சரிங்களா? 5 வருஷம் முடியும் போது பிரின்சிபல் திரும்ப கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம பிரின்சிபல் சேஃபா இதுல இருக்கும். உங்க கையில ஒரு 10 லட்சம் ரூபாய் இருக்கு, இல்ல 1 லட்சம் ரூபாய் இருக்கு, என்ன அமௌண்ட் இருக்கோ அது நீங்க லம்சமா போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணிடுறீங்க. நீங்க இன்வெஸ்ட் பண்ண அந்த லம்சம் சேஃபா இருக்கும். எந்த ஒரு மார்க்கெட் பிளக்சுவேஷனோ, டவுனோ, எக்கனாமி டவுன்ஃபாலோ, இல்ல ஸ்ரீலங்கன் கிரிசிஸ் மாதிரி இந்தியாவில வந்தா கூட நீங்க போட்ட அந்த 10 லட்சம் ரூபாய் சேஃபா இருக்கும். 100%, 200% சேஃபா இருக்கும். ஏன்னா அது கவர்மெண்ட் பேக்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அதுல வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடுத்து எஸ்ஐபில இன்வெஸ்ட் பண்றீங்க. பிரின்சிபல் சேஃபா இருக்கு, இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நீங்க ரிஸ்க் எடுக்கிறீங்க. ஸோ ஒரு 10 லட்சம் ரூபாய் நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு மாசத்துக்கு 6100 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அந்த 6100 ரூபாயை நீங்க தொடர்ந்து 5 வருஷத்துக்கு போட்டு வந்தீங்கன்னா அந்த எஸ்ஐபியோட வேல்யூ மட்டுமே 5 லட்சம் ரூபாயா இருக்கும். இது சினரியோ 1. 5 வருஷம் முடியும் போது 10 லட்சம் ரூபாய் பிளஸ் 5 லட்சம் ரூபாய், 15 லட்சம் ரூபாய் உங்க கையில இருக்கும். இது ப்ரொஜெக்ஷன். இப்போ இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த 5 வருஷம் எஸ்ஐபி இருக்கு போட்டீங்கன்னா, நீங்க போட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் நீங்க எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணல. அந்த 5 லட்சம் ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கு இல்லையா, அதை சும்மா அடுத்த 5 வருஷத்துக்கு அப்படியே விட்டு வச்சிருந்தீங்கன்னா அது 8,86,000 ரூபாவா மாறி இருக்கும். ஸோ மொத்தம் 18,86,000 ரூபாய் உங்க கையில இருக்கும் 10 வருஷம் முடியும் போது. இல்ல நான் அந்த 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் திரும்பவும் 10 லட்சம் ரூபாவை போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல போட்டுட்டு 6,100 ரூபாய் நான் எஸ்ஐபி நான் கண்டினியூ பண்றேன். அப்படி நீங்க கண்டினியூ பண்ணீங்கன்னா அப்போ 10 லட்சம் ரூபாய் நீங்க போட்ட பிரின்சிபல் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீம்ல இருந்து திரும்ப கிடைக்கும். 10 வருஷம் முடியும் போது நீங்க 6,100 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மட்டும் மாசம் மாசம் கட்டினதுக்கான எஸ்ஐபி வேல்யூ 14 லட்சம் ரூபாய் உங்க கையில சேர்ந்திருக்கும். மொத்தம் 24 லட்சம் ரூபாய் உங்க கையில இருக்கும். ஸோ உங்க பிரின்சிபலையும் நீங்க ரிஸ்க் எடுக்கல, அட் த சேம் டைம் நீங்க ரிஸ்க்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நல்ல இன்ஃபிளேஷனை பீட் பண்ணக்கூடிய ஒரு ரிட்டர்னையும் எடுத்திருக்கீங்க. இது ஏன் இதை இங்க சொல்றோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ல கன்விக்ஷனை கொண்டு வர்றதுக்கு இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைமா பண்ணும்போது நான் 10 லட்சம் ரூபாயும் கொண்டு போய் நான் ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டேன்னா உடனே ரஷ்யா உக்ரைன் வார் நியூஸ் மாதிரி ஒரு நியூஸ் வருது, மார்க்கெட் 20% இறங்குச்சுன்னா ஐயோ அதை எடுத்துடலாமா அப்படின்ற ஒரு ஒரு ஆம்பிகுவிட்டி மனசுல வந்துடும், ஒரு பயம் மனசுல வந்துடும். அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் நீங்க 10 லட்சம் ரூபாய் சேஃபா போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கு, அல்லது உங்களை சார்ந்தவங்களுக்கு பயம் இருக்கலாம், உங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ இல்ல ஸ்பவுஸுக்கோ ஒரு பயம் இருக்குன்னா அவங்கள தெரிய வைக்கிறதுக்காக இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு சைக்கிள் ஒரு 5 to 7 இயர்ஸ் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அந்த 6,100 ரூபாய் 6,100 ரூபாய் போட்டு ரிட்டர்ன் வர்றதை பார்த்துட்டாங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க எம்ஐஎஸ்ல ரெனுவல் பண்ணாம 10 லட்சம் ரூபாய் கூட ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு ரிட்டர்ன் வருதுன்னு அவங்களே சொன்ன ஆரம்பிப்பாங்க. அந்த கன்விக்ஷன் ரொம்ப முக்கியம். கன்விக்ஷன் இல்லாம இறங்கணும்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். நம்ம இலக்கை நோக்கி நகர்றதுல நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும். அது மார்க்கெட் கிராஷா இருக்கலாம், கிரிப்டோ மாதிரியான நம்மள டெம்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தின ஒரு ரிப்போர்ட் வெளிவரும், இன்னும் அடுத்த 10 வருஷத்துக்கு ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன் கொடுக்காது அப்படின்னு சொல்லுவோம், இனிமே கோல்டு தான் ரிட்டர்ன் கொடுக்கும் சொல்லுவோம். இதெல்லாம் நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணி நம்மள பாதை தவற வச்சிடும். அது தவறாம இருக்கிறதுக்கான கன்விக்ஷனை கொடுக்கறதுக்கு இந்த ஒரு எளிய யுக்தியை நீங்க உபயோகப்படுத்தி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த டாப்பிக்லேயோ இல்லை வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டட் டாப்பிக்லேயோ சந்தேகம் இருந்தானா எங்கள் ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். இந்த அப்பாயின்மெண்ட்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு ஃபைனான்ஸை பற்றி தெரியணும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி இன்னும் நல்லா தெரியணும்னா நீங்கள் இங்கே லைவ் வெபினாரை ஜாயின் பண்ணிக்கலாம். வெபினாருக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. இந்த வெபினார் அப்சல்யூட்லி ஃப்ரீ. இன்னொன்று, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.